தகுதி பார்க்காம 2500 ரூபாய் கொடுப்போம்னாரு. இப்போ இந்த பட்ஜெட்டில் அதை பற்றின எந்த இதுவுமே சொல்லலையே. ஒன்றும் எந்த பைசாவுமே வரலையே. 2500 ரூபாய் வரல. 1000 ரூபாய் வருதா உங்களுக்கு? 1000 ரூபாய் வருது. ஆனால் விஜய் வந்தால் 2500 ரூபாய் தருவேன் தான் சொன்னார். தரலையே. தருவாருன்னு நம்புறீங்களா? தருவாருன்ற ஒரு நம்பிக்கையில் தானே மக்கள்லாம் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அவரை. அந்த மாதிரி மக்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் கரெக்டாக அவர் சொன்ன வாய்ப்பு செஞ்சாருன்னா மறுபடியும் ஆட்சியில் உட்காருவார். மகளிருக்கான விடியல் பயணம் வந்து விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லா பஸ்ஸையும் ஃப்ரீ பஸ் ஆக்கிடுவேனாரு. இருந்த பஸ்லையும் பாதியை குறைச்சிட்டாங்களே. அப்படி தான் சொல்கிறாங்க மக்கள்லாம். பாதி பஸ்ஸு தான் வருது, பஸ்ஸு வர மாட்டேன்னுது. ஃப்ரீ பஸ்ஸு கூட இப்போ வர மாட்டேன்னுது. எல்லாம் காசு கொடுக்குற டிக்கெட் வாங்குகிற பஸ்ஸாக தான் வருது. அதுவும் டைமுக்கு வர மாட்டேங்குது. பஸ் ஸ்டாண்டு நிற்கிற மக்கள் எல்லாம் அப்படி தான்மா பேசின்னு போகிறாங்க. 6 சிலிண்டர் தருவேன் ஆட்சிக்கு வந்தால் ஃப்ரீயாக 6 சிலிண்டர் தருவேன்னாரு. அதை பற்றி இந்த பட்ஜெட்டில் எதுவுமே சொல்லலையே. அவர் சொன்ன உடனே இதில் சண்டை வந்துடுச்சு. என்ன நடக்குது? ஈரானில் சண்டை வந்துடுச்சு. எலெக்ஷன் இதே சிலிண்டருக்கு டிமாண்ட் வந்துடுச்சு. இப்போ தானே அந்த போர் நடந்து சிலிண்டர் ஃப்ரீயாக விட்டுக்கிறாங்க. இனிமேல் 6 சிலிண்டர் 8 சிலிண்டர் கூட தருவார். மக்கள் எல்லாம் வாங்கிக்கலாம் விடுங்க. மொத்தத்தில் இந்த ஆட்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறது, அவர் வந்து ஆட்சி நடத்துகிறோன்னு விதி இருந்துருக்குது. அதனால் அவர் கொஞ்சம் நாளைக்கு ஆட்சி அமைச்சு பார்க்கட்டும். அப்போ தான் அதில் என்ன நிலையில் சுழிவுன்னு தெரியும். ரெண்டாவது மக்கள்லாம் தேர்ந்தெடுத்தாங்க. மக்களுக்கும் என்ன ஏதுன்றது விவரம் புரியும். ஓகேவா? அதான் வேற. பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் தருவேன் வந்தால் எல்லா பஸ்ஸும் இப்போ இருக்கிற பஸ் இல்லாமல் எல்லா பஸ்ஸையும் ஃப்ரீ பஸ்ஸாக ஆக்குவேன்னு சொன்னார். ஆனால் ஆட்சி இந்த பட்ஜெட்டில் அதை பற்றி எதுவுமே சொல்லலையே. ஒன்றுமே இல்லை. 2500 ரூபாய்ங்கன்னா 1000 ரூபாய்ட்டு போட்டார் என்னன்னு தெரில. அது நம்ம வாங்குறது இல்லை. அதனால் அதை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் 2500 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா விஜய் அவர்கள் தகுதி பார்க்காம கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, கொடுத்தா சந்தோஷமாக வாங்கிக்கணும்னு தான் எல்லோரும் ஓட்டு போட்டாங்க. மக்களுக்கு லேடிஸு பொம்பளை அம்மா சாப்பிட மாட்டோமா, நீங்கள் ஓட்டு போட்டுருங்க அப்படின்னா தான் சாப்பிடுவேன்னு சொல்லி நம்ம ஓட்டு போட்டாங்க. 6 சிலிண்டர் தரேனாரு. அதை பற்றி கூட எதுவும் சொல்லலையே. அதெல்லாம் என்னன்னு தெரியலம்மா. அதெல்லாம் நமக்கு அதை பற்றி தெரியாது. கொடுப்பா பதறாமல் கொடுப்பாரு. வந்த உடனே 717 டாஸ்மாக் கடைகளை மூடினேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஆன்லைனில் விற்கிறாங்க. அதை பற்றி நமக்கு தெரியாது. இல்லை, அதனால பாதிக்கப்படுற அது ஆமாம், பெண்கள் தான் பாவம். எத்தனையோ பெண்கள் பாவம் தாலி எடுத்து செஞ்சு குடியாறனால ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா திமுக ஆட்சியில் டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறதா ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. திமுக ஆட்சி மேலே தாவேக்கா குற்றச்சாட்டு வச்சாங்க. இப்போ அது வாங்குறது இல்லையா? எல்லா ஷாப்பில் வாங்கிட்டு தான் இருக்காங்க. 10 ரூபா வாங்குறாங்களா, அதிகமாக வாங்குறாங்களா? 10 ரூபா கம்பல்சரி வாங்கிடுறாங்க. ஆனால் தப்பா மாலை போட்டிருக்கேன் எதுவும் சொல்லக்கூடாது நினைக்கிறேன். சென்னை தாண்டி நான் ஒரு தடவை ஊருக்கு போயிருந்தேன். எக்ஸாக்டாக சொல்லணும்னா திருநெல்வேலி. இதை விட ஜாஸ்தியாக வாங்குறாங்க. 20 ரூபாய் ஜாஸ்தியாக இதை விட ஜாஸ்தி 50 ரூபா வாங்குறாங்க. குறிப்பிட்டு அந்த நம்பர் கூட சொல்லுவேன். நான் பில்லு கூட வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே ப்ரைவேட் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே கடையில் நான் ஊருக்கு போகும்போது போவேன். 50 ரூபாலாம் வாங்கலை, 10 ரூபா தான் வாங்கினாங்க. நான் இப்போ போன தடவை போகும்போதெல்லாம் 50 ரூபா கிட்ட எக்ஸ்ட்ரா வாங்கினாங்க. சரக்கு பேர் கூட சொல்லியே சொல்லலாம், ஒன்றும் தப்பு அதெல்லாம் சொல்கிறேன். சரி, மதுவை ஒழிச்சிருவோம். இப்போ கிட்டத்தட்ட 717 கடையை மூடிட்டோன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் திடீர்னு ஆன்லைனில் மது விற்பனை ஆரம்பிச்சிருக்காங்க. குடிமகன்களுக்கு இது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? இல்லை, ஒரு வகையில் இன்றைக்கி காலையில் கூட சிதம்பரம் அவரோட பையன் சொல்லியிருந்தார் பேட்டியில், ஆன்லைனில் வீட்டுக்கு கொண்டு வந்து குடிக்கிறது நல்லது. ஏன்னா இவங்க வீட்டில் குடிச்சிட்டு வீட்லேயே எப்படி கீழே விழுந்தாலும் படுத்திருந்தாலும் போலீஸ்காரங்கிட்ட மாட்டி ஒரு 10,000 ரூபா மிச்சமாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கரெக்டு. ஆனால் நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு அவங்களே வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இருக்கிறது ஜாஸ்தியாகிட்டு தான் இருக்கும் நினைக்கிறேன். வீட்டில் எல்லாருமே முக்கால்வாசி டைவர்ஸில் போய் முடியும் இந்த விஷயம். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த பேட்டியில் சொன்னாங்க வீட்டில் கொண்டு வந்து கொடுக்குறது நல்லதுன்னு. ஆனால் இந்த ஆன்லைன் மது விற்பனையில் வீட்டில் இருந்து ஸ்டாக் செக் பண்ணி ஆர்டர் பண்ணிவிட்டு QR கோடு காமிச்சு கடையில் தான் போய் வாங்கணுமா? அப்போ எப்படி இருந்தாலும் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல அது? ஆனால் அப்போ இதனால் என்ன பிரயோஜனம் நினைக்கிறீங்க? நான் வீட்டில் உட்காந்து ஆர்டர் எடுக்கிறேன். ஆர்டர் எடுத்துட்டதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே போய் நின்று ப்ரியாரிட்டி பிரகாரம் தான் வாங்க போகிறேன். அப்படி இல்லைனா கூட நான் எனக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணுறவங்க அங்கே போகலன்னா நம்ம வாங்கிக்கலாம். இப்பவும் அதான் நடக்குது. தெருக்கு வாங்கி அப்புறம் இந்த முனையில்னா அடுத்த முனை. அப்புறம் எதுக்கு ஆன்லைன் வர்த்தகம்? முதல்ல இது கண்கு வேஸ்ட், தேவையில்லை, பிரயோஜனம் இல்லை.
ஆட்சிக்கு வந்ததும் 6 சிலிண்டர் கொடுப்போம்னு சொன்னாங்க. அது போக எல்லாரோட அக்கௌண்ட்லேயும் மாதம் 2500 போடுவேன்னு சொன்னாங்க. இந்த பட்ஜெட்டில் அதை பற்றின எந்த கருத்துமே இல்லையே. என்ன கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் சாத்தியம் கிடையாது. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து 6 மாதம் கூட ஆகலை. எனக்கு தெரிஞ்ச சாத்தியம் இல்லை. ஆனால் எனக்கு இன்னொரு வகையில் நான் பார்க்கும்போது நான் இயல்பாக பொதுவாக தான் பேசுவேன். இந்த கட்சி அந்த கட்சியெலாம் பேச மாட்டேன். இவங்க வந்ததுக்கப்புறம் மக்கள்கிட்டோட மனநிலை மாறிடுச்சு. இந்த திமுகவோ அதிமுகவோ இல்லை நாம் தமிழர் கட்சியோ இல்லை இதர கட்சிகளோ இவங்க நினைக்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி கிடையவே கிடையாது. மக்கள் வேறு ஆங்கிளில் யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு அதை அந்த இவங்க ரீல்ஸ் போடுறதுனாலையா, ரீல்ஸ் போடாமல் நடக்கிறதுனாலையா, ஒரு கையை அப்படி காட்டுறதுனாலே அப்படிலாம் கிடையாது. ஒரு ஸ்ட்ராட்டஜியில் பிடிச்சிருக்கு இவங்கள. மக்களுக்கு ரொம்ப முன்னாடி விட ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் இவங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. கஷ்டம்தான். யார் நம்ம மணி என்ன சொல்கிறேன், மணி என்னன்னா ஒரு பத்திரிகையாளர் மணி என்ன இருக்கார், அவர் அப்படி தான் சொல்லுவார். அவருக்கு இதை பேட்டி எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். மனுஷன் கரெக்டாக பேசுவார். இவர் மகளிருக்கு 2500 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னாங்க. அது போக வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்களுக்கு மாதம் 4000 தரேன்னாங்க. அதை பற்றி எதுவும் இந்த பட்ஜெட்டில் சொல்லலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் கொடுப்பாருன்றது தான் நினைக்கிறோம். கொடுப்பார் சொல்லிக்கிறாரு, கொஞ்சம் லேட்டாக கொடுப்பாருன்ற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம்மா. மீதம் கொடுக்காததுலேயும் பெரிய பிரச்சனை இல்லை. லேட்டாக கிடச்சா கூட லேட்டாக கிடைச்ச கூட பரவாயில்ல. அவர் இப்போ தான் வந்தார், அப்புறம் பார்த்தா தானே தெரியும் நல்லது கெட்டது. சரி, ஓகே. இந்த விஜய் சார் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 6 சிலிண்டர் அப்புறம் பெண்களுக்கு 2500 மாதம் கொடுப்பேன்னு சொன்னாங்க. இந்த பட்ஜெட்டில் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கொடுப்பாரு, சீக்கிரமாக கொடுப்பாரு, கண்டிப்பாக கொடுப்பாரு. இப்போ வர்ற 1000 உங்களுக்கு வருது இல்லை? அது கண்டிப்பாக வருது. மாதம் 2000 விஜய் சார் கொடுப்பாங்க. 2500 தருவார், கண்டிப்பாக தருவார். அவர் அதான் இவ்வளோ கடத்தில் போயிருக்காருல்ல, அதனால கொஞ்ச நாள் போட்டோம். இது போக இன்னொரு முக்கியமான பிரச்சனையா, வந்த உடனே 717 டாஸ்மாக் கடைகளை மூடிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஆன்லைன்ல டாஸ்மாக்ல என்ன மாதிரியான இது ஸ்டாக் இருக்குன்னு பார்க்குற வசதி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ போதையில்லா தமிழ்நாட்டை இவங்க உருவாக்குவாங்களா? போதையே அடிமாகிற எவன் வந்தாலும் போதை அடிமாதிரி தான். அதை வச்சு தான் வருமானம். இவங்க எப்போ ஒன்றில் ஒரு 10 ரூபா முன்ன பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினாரு. இப்போ பாட்டிலுக்கு 20 ரூபா வச்சு போயிடுவாங்க. எவனும் வந்தாலும் எவனும் யோகியம் கிடையாது. எல்லாம் திருட்டு பசங்க தான். தேனு கூட கை கொடுத்தா நக்காரம் எவனுமே கிடையாது. அரசியலுக்கு வந்தால் எவனும் யோகிப்பட்ட எவனும் கிடையாது. ஹரிச்சந்திரன் எவனும் கிடையாது. அதான் எம்ஜிஆரோட போச்சு. ஜெயலலிதா ஓரளவுக்கு பாதிக்கு அவங்க ஒரு வேறு வருமானத்தில் சம்பாதிச்சாங்க. அதனால் அவங்களாம் வந்து யாரும் மக்கள் குறை சொல்கிற அளவுக்கு. அதனால் இன்றைக்கி வந்து அவங்கள மதிக்கக்கூடிய தலைவராக இருக்கிறாங்க. அதனால் வந்து இவங்கெல்லாம் சும்மா வேஸ்ட். ஏதோ காக்கா உட்கார பணம் வழி இந்த கதையாக இவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ பசங்களுக்கு பண்ணி அதை விஜய் ரசிகர்னு வந்துட்டாங்க. மற்றபடிலாம் ஒன்றும் இவங்களாம் ஒன்றும் இது வரைக்கும் என்ன செய்துக்கிறாங்க மக்களுக்கு? விவசாயிகளும் போராட்டம் பண்ணுறாங்க. விவசாயிகளுக்கு என்ன ஒன்றும் அது உண்டான செய்ய பண்ணணும். மருந்து உண்மையிலே அவன் வெளிநாட்டுலாம் வந்து விவசாயினால் நல்லா செழிப்பாக இருக்குனாக்கா அவங்க உரம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எல்லா சலுகைகளும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அப்போ வந்து அவன் விவசாயம் நல்லா பார்த்துட்டா நல்லா வருமானம் வருது. இங்கே அப்படி கிடையாது. பிளாட்டு போட்டு விற்கலாமா, விவசாயத்தை ஏர்போர்ட்டு கொடுக்கலாமா, சம்பாதிக்கலாமா, இப்போ கோடியாக சம்பாதிக்கலாம். கான்ட்ராக்டில் மட்டும் சம்பாதிக்கணும் தான் இவங்க பார்க்குறாங்க வழியை. விவசாயத்தை இந்தியா நாடு விவசாயம்னு சொல்லிட்டு அது முன்னுக்கணும். அது எவனும் நினைக்கிறது கிடையாது. தொழில் என்ன பண்ணுவேன்? சாப்பாட்டுக்கு என்ன தொழில் வந்து என்ன பண்ண போகிற? கோடியாக பணம் வச்சு வீட்டில் வச்சுக்கிறான். அவனை அரிசி இல்லாமல் சாப்பிட முடியுமா? சொல்லுங்க பாப்பா. விவசாயம் இந்த வேலை வாய்ப்பு தேவை. அது எப்படி பண்ண? விவசாயம் அழிக்க இல்லாமல் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பு பண்ணணும். அதுக்கு உண்டான பண்ண மாட்டோம். எவனும் பண்ண மாட்டோம். எந்த அரசியல் வந்தாலும் அது பண்ண மாட்டோம் தான். கேட்டால் பேருக்கு பேட்டி கொடுக்குறானுங்க வழியே. ஒருத்தங்க கூட மக்களுக்குன்னு எதுவுமே கிடையாது. ஏழைப்பட்ட இதில் வந்து பணக்காரனாக நல்லா இருக்கிறாங்க. எந்த ஆட்சி வந்தால் பணக்காரன் நல்லா இருக்கிறான். ஏழைப்பட்ட நடுத்தர மக்கள் பாதிச்சுட்டாங்கிறாங்க. ஒரு ஒன்றும் இல்லை. இப்போ அரிசி வேலை சாதாரணமாக ஒரு 50 ரூபா 55 ரூபாய்க்கு வாங்கினேன். இன்றைக்கி ஊர்லேயே நான் சொல்ல மெட்ராசிட்டியில் ஊர்லேயே வந்து 65 ரூபா ஒரு கிலோ அரிசி. அதுவும் நல்லா இல்லை. முன்ன நல்லா நைஸாக இருந்த அரிசி. இப்போ மட்டமான அரிசி அது 65 ரூபா ரேட்டு. 5 ரூபா ஒரு கிலோவுக்கு 10 ரூபா 5 ரூபா. என்ன 25 கிலோ கூட 250 ரூபா 3 ரூபா ஏறி போச்சு. அப்போ கணக்கு பண்ணி பாருங்கள். நடு ஏழைப்பட்ட குடும்பத்துன்னு வாங்கி சாப்பிட முடியுமா? இப்போ இவங்க என்னத்தை ஆட்சின்னு வந்தாங்க? ஒன்றும் கிடையாது. வேஸ்ட்டு. இது சும்மா ஏதோ போயினுக்குது. அவங்க ஏதோ இப்போ பந்தாக்கா போயினுக்குது வழியா மக்களுக்குன்னு ஒரு எந்த விஷயத்துலையுமே கிடையாது. போதை வழிக்கணும்னு பார்த்தா எல்லாம் அவன் கட்சிக்காரனே பண்ணுறான். போதை வழிக்கணும்னு பார்த்தா எல்லாம் கட்சிக்காரங்களே பண்ணுறான். யார் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் அராஜகம் இன்னும் அதாவது டிஎம்கேட அராஜகம் ஆகிடுச்சு. டிஎம்கே பரவாயில்லன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இவங்க அராஜகத்தில் இவங்க ஓவர் அராஜகம் பண்ணிக்கிறாங்க.
ஆனால் மக்கள் பார்த்து ஏதோ தெரியாதவங்க போட்ட மக்கள் என்னடான்னு சொல்லிட்டு விருப்பத்துங்கிறாங்க. ஆனால் இந்த டைம் வந்தாக்க கண்டிப்பாக அவங்க வர முடியாது, வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு டைம் ஏதோ வந்துட்டான் காக்கா ஒரு நல்லா செய்வான்னு ஒரு நம்பிக்கை மக்களுக்கு வந்தாங்க. அந்த மக்களுடைய நம்பிக்கை இழந்தாச்சு. இனிமேட்டு சும்மா வந்து பிறகு இந்திய நாட்டில் வந்து பேச்சுரிமை அவன் என்னென்ன பேசினான். இப்போ ஜெயலலிதா பற்றி எவ்வளோ பேர் என்னென்ன பேசினாங்க. இது வரைக்கும் ஒருத்தரையாக தூக்கி வச்சுக்கிறாங்களா அம்மா. ஜெயலலிதா வந்து தரக்குறையாக பேசினாங்க, ஒரு பொம்னாட்டியோ வந்து தரக்குறையாக பேசினாங்க. அப்போலாம் யாரும் ஒருத்தனை தூக்கி வைக்கல ஜெயலலிதா அம்மா, சொல்லிட்டு போகிறீங்களா. ஆனால் சும்மா ஒரு வரப்பாரு எது கட்சி எனக்கு வேறு கட்சி தான் ஒரு இது இருந்தாலும் அவர் சும்மா பேச்சு உரிமைக்காக ஒருத்தன் பேசுறதுக்காக நம்ம யோகிமா தான் ஏன் ஒருத்தன் பேச போகிறான். நீ ஹரிச்சந்திரன் சொல்லு, அப்போ மாத்தட்டு ஆமாம் கேஸை போடு. நீ ஹரிச்சந்திரன் கிடையாது, அப்புறம் எப்படி நீ வந்து அதை பற்றி பேசுகிற. நீ உனக்கு பேசுகிற உனக்கு ஏன் கோவம் வருது. அதாவது விட்டுட்டே உன் பொண்ணாடியே ஒன்று நடுத்தரில் விட்டு நிற்கிற. அப்போ அவனுக்கு ஏதோ இப்போ மக்கள் சொல்கிறாங்க எதுக்கும் காப்பாற்று. நீ தான் வாபஸ் அது மிரட்டி கட்டி வாங்கி வச்சுருப்பாங்க. அது அரசியல் இவங்க அரசியல் சார் எல்லாம் மிரட்டி வாங்கிலன்னா அது பண்ணியிருக்க மாட்டாங்க. இவ்வளோ நாளாக போறீங்கன்றவங்க ஏன் இப்போ மட்டும் வாபஸ் வாங்குறாங்க. இவங்க மிரட்டி வாங்கி வச்சுருப்பாங்க, சரிங்களா. இவ்வளோ நாளாக பண்ணாங்க. ஒரு சாதாரண ஒரு பொண்ணு நீ நிறைய மனுஷன் வாழ்க்கையில் தப்பு பண்ணாது எவனும் கிடையாது. அது சினிமா பில்டருக்கும் எல்லாருக்கும் செகண்ட் இருக்கும். அது எங்கன்னா ஓரம் கட்டி போகும். குடும்பம்ன்றது ஒன்று இருக்கணும். அதுதான் நீ நிலைப்பாடு என்றைக்கும் நல்லாயிருக்கும். இந்த ரஜினி அண்ணா இருக்கிறது இது வரைக்கும் அவர் ஏதாவது பண்ணிக்கிறாங்களா. இத்தனைக்கும் அவர் பெரிய ஃபேமஸ் புகழ் எல்லாம் பணம் எல்லா வசதியும் இருக்குது. ஏன்னா வேறு பொண்ணு தேடியும் போனாரா. ஒரே பொண்ணு நீ 1000 வச்சுக்கோ, அதை பற்றி தப்பு சொல்ல. ஆனால் பொண்டாட்டின்றது ஒருத்தி மட்டும்தான் இருக்கணும். பொண்டாட்டியை விட்டு நீ அர்த்தம்னு வச்சுன்னா அதில் நீ வாழ்க்கையில் அர்த்தமும் கிடையாதுங்க. அது மனுஷன் நீ பெரிய பணம் பதவி இந்த என்ன பிரயோஜனம். குடும்பம் பொண்டாட்டி எதுக்கு ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான். இப்போ நான் ஆட்டோ ஓட்டினா ஊரை விட்டு ஊர் வந்து இங்கே ஒரு ஆட்டோ ஓட்டினா என் பொண்டாட்டி பிள்ளைய படிக்கணும், என் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாற்றணும், கஷ்டப்படணும், நான் பசிக்கிட்டு சாப்பிடணும், என் பொண்டாட்டி காத்தான் நீ இருக்குது. அப்படி பொண்டாட்டி பிள்ளைக்கு வாழணும். அப்புறம் நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம். மனிதனாக பிறந்தால் மனிதன் நல்ல மனிதனை பண்ணால் நான் மாநிலனாக வரணும். ஒன்று மேலே அதுக்கு ஒரு குப்பை மாதிரி இருந்தால் அப்புறம் நீ இருந்திருந்தா இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. குப்பை கோபுரத்தில் இருந்தாலும் ஒன்று தான், தரையில் இருந்தாலும் ஒன்று தான். அது யாருக்கும் பலன் கிடையாது. விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னாங்க முழுமையாக. ஆனால் இப்போ அதை பண்ணலை. விவசாயிகள் அதுக்காக போராட்டம் பண்ணப்போ கைது வேற பண்ணுறாங்க. இந்த அரசு விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான ஒரு சலுகைகளை கொடுக்குது சார்? இது ஏமாத்த அரசுங்க. இவர் ஸ்டாலினை விட இவர் பயங்கரமான புழுகுனிங்க. அவர் தான் சொல்லி ஏமாற்றி 5 வருஷம் ஆட்சியில் இருந்தார். இவர் அவரை விட பெரிய புழுகுனி. இல்லை இவங்களால பண்ண முடியாது. அவர்பட்ட அனுபவப்பட்ட ஸ்டாலினாலே முடியலை. என்ன கடனில் ஓடி இருக்கு 1,22,000 ஒரு ஆள் மேலே கடலில் போகுது. இவங்க ஆசை வார்த்தைகளும் ஏமாத்து வார்த்தைகளும் சும்மா சொல்லி எப்படியா மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. ஜெயிச்சிடுறாங்க. இப்போ செய்ய முடியல. அவங்ககிட்ட இல்லை இருந்தாலும் செய்வாங்க. கடமும் நம்ம லிமிடேஷன் மேலே வாங்க முடியாது. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, முடியாது. அதுக்காக சும்மா ஒரு ஆறுதலுக்காக ஏதோ ஒன்று கொடுக்குறோன்னு சொல்லி இந்த ஊக்கத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன தாரம் கேட்டாங்களோ அதை தந்தால் முடிஞ்சு போச்சு. சொன்னதை செய்கிறது கிடையாது. சும்மா ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க, வேற ஒன்று.